கண்மணி அன்பும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு தூங்குறாங்க. அப்போ கண்மணிக்கு திடீர்னு ஜுரம் ஏற்படுது. அதனால அன்பு என்ன பண்றாரு, அவங்கள ரொம்ப கவனமா பார்த்துக்கிறாரு. அவங்களுக்கு எல்லாமே பார்த்து பார்த்து செய்றாரு அன்பு. அதனால அன்போட அன்புல கண்மணி அப்படியே மயங்கியே போயிடுறாங்க. அடுத்து கண்மணி யோசிக்கிறாங்க, நம்ம அன்பை பற்றி ரொம்ப தவறாக புரிஞ்சுக்கிட்டோம். இந்த வெண்ணிலாவால தான் இந்த வெண்ணிலா தான் என்னை குழப்பி விட்டுட்டா. என் மேலே எவ்வளோ பாசம் இருந்தால் இவ்வளோ விஷயங்கள் அவர் எனக்காக பண்ணிகிட்ருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க கண்மணி. அதன்படி வெண்ணிலா கிட்ட போய், இங்கே பாரு, இதுக்கப்புறம் அன்பை பற்றி எதுவுமே என்கிட்ட குறை சொல்கிற வேலை வச்சுக்காத. அன்பு அப்படிப்பட்டவரே கிடையாது. என்னை எப்படிலாம் காப்பாற்றினாலும் உனக்கு தெரியுமா? பாம்பு வந்துச்சு என் ரூமில். ஆனால் அந்த பாம்பை அவர் கையாலே பிடிச்சாரு. என் மேலே எவ்வளோ அன்பு இருந்தால், எவ்வளோ பாசம் இருந்தால் எனக்கு என் உயிரை கொடுப்ப. அவர் உயிரை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஏன் உயிரை காப்பாற்றுறதுக்காக இப்படி பண்ணியிருப்பாரு. யோசிச்சுப்பாரு. அது மட்டும் கிடையாது, எனக்கு நைட்டெல்லாம் ஃபீவரு, என்னை இப்படிலாம் பார்த்துக்கினார் தெரியுமா? அந்த அன்பை நான் சந்தேகப்படுறதுக்கு நான் தயாராக இல்லை. அதனால் அவரோட அன்பை நான் என்றைக்குமே சந்தேகப்பட மாட்டேன். நான் உன் பேச்சை கேட்டு கொஞ்சம் குழம்பி போயிட்டது. படுத்தி ஏதோ சொல்கிறதுக்கு வேலை வச்சுக்காத. இதுக்கப்புறம் அன்பை பற்றி ஏதாவது குறை சொன்னால் அவ்வளோதான் வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதனால் வெண்ணிலா செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. நான் சொன்ன விஷயத்தையே எனக்கே நீ சொல்கிறியா? விடமாட்டேன்டி. அந்த அன்பு நடிக்கிறத உன்னால் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரியும், அவர் என்னை வெறுப்பேற்று தான் இப்படி பண்ணிகிட்ருக்காரு. கூடிய சீக்கிரம் உனக்கு நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா யோசிக்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து பாம்பு அமிச்சோம் இப்படி ஆயிடுச்சு, பட்டாசு வச்சோம் இப்படி ஆயிடுச்சு, வேறு என்ன தான் பண்ணுறது, இவளுக்கு தொடர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, மயூரியும் ஸ்வேதாவும் வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இவளுக்கு வேறு ஏதாவது தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதுக்கப்புறம் அவள் குளிச்சுட்டு முதல் ஆளாக ரெடி ஆகி அன்பு கூட வரல குளிக்கிறதுக்கு, அவள் தண்ணியை கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை கட் பண்ணுறாங்க. பார்த்தா அன்பு முதல்ல குளிக்க போயிடறாரு. தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி போகிறதால கண்மணி அன்பு ரெண்டு பேருமே அப்படியே ரொமான்டிக் ஆகிடுது. ஐயோ இந்த மாதிரி ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து தொடர்ந்து அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதையெல்லாம் மீறி கண்மணி அன்பு ஒன்றா சுற்றுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகி ரெண்டு பேரும் உட்காந்துடுறாங்க. அப்போ வெண்ணிலா பிளான் பண்ணுறாங்க, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, நீங்கள் சின்ன சின்ன பிளான் போட்டால் கூட சரி, அவள் அதை ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க ரெண்டு பேரும். அதனால் பெரிய பிளானாக ஒன்று போடுறேன், கண்மணி அன்பு பிரிக்கிறதுக்கு பெரிய திட்டமாக ஒன்று போடுறேன் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க வெண்ணிலா. இங்கே கண்மணி என்ன பண்ணுறாங்க, அன்பு கிட்ட சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட ஒரு சாரி கேட்கணுங்க, அது என் மனசுலேயே இருக்குது, சாரி கேட்காம, ஆனால் இன்றைக்கி நான் கேட்டணும் முடிவு பண்ணிட்டேன். என்ன கண்மணி அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க, அது சொல்லு கண்மணி, என்ன விஷயம் அப்படின்னோடனே, நான் இங்கே வரும்போது, தீபாவளிக்காக இங்கே வரும்போது என் மனசில் நிறைய பிரச்சனைங்க இருந்ததுங்க. ஏன்னா வெண்ணிலா என்னை போட்டு குழப்பி விட்டுட்டா. நீங்கள் என்னை உண்மையிலே நேசிக்கலை, என்னை விரும்பலை, அத்தைக்காக தான் என் கூட வாழ்கிறீங்கன்னு சொன்னால் அந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் சொல்கிறது சந்தர்ப்பமே ஏற்படலைங்க, இப்போ தான் சொல்கிறேன். அப்போது நீ அதெல்லாம் நம்பிட்டியா கண்மணி அப்படின்றாரு. இல்லைங்க, வெண்ணிலா சொன்னது நான் எதையுமே நம்பலை. ஏன்னா எனக்கு அவள் குழப்பி விட்டாலே தவிர எனக்கு நம்பணும்னு தோணவே தோணல. ஆனால் இப்போ சொல்கிறேங்க, நான் சுத்தமாகவே நம்பலை, அது கன்சிடர் கூட பண்ணக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நீங்கள் என் மேலே எவ்வளோ அன்பும் காதலும் வச்சுருக்கீங்க, நான் உணர்ந்துட்டேங்க. இப்போ மட்டும் கிடையாது, கல்யாணத்துக்கு முன்னாடிலேருந்தே என் மேலே நீங்கள் காதல் வச்சு, அந்த காதல் இப்போவும் அப்படியே தான் இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னோடனே, கண்மணி இந்த அளவு என்னை நம்புகிறா. ஆனால் நான் அந்த நம்பிக்கைக்கு உகந்தவனாக இல்லைன்னே தெரியலையே. ஏன்னா நான் கண்மணி கிட்ட முன்னாடியே நான் வெண்ணிலாவை விரும்பின விஷயத்த சொல்லியிருக்கணும். ஆனால் இப்போ வரைக்கும் சொல்லாமல் இருக்கேன். அது மட்டும் கிடையாது, கண்மணியை நான் விரும்புகிற விஷயத்தையும் நான் கண்மணிக்கிட்ட சொல்லாமல் இருக்கேன். எல்லாத்தையும் நான் மறைச்சிட்ருக்கேன். கண்மணிக்கு நான் பெரிய துரோகம் பண்ணுறேன். இது இப்படியே இருந்தால் வேலைக்காகாது. தொடர்ந்து வெண்ணிலா எதையாவது சொல்லி கண்மணி மனசை மாற்றிட்டா என்ன பண்ணுறது? கண்மணி என்னை வெறுக்க வச்சுட்டாள்னா அப்புறம் பண்ணாலும் பண்ணுவாவ. ஏன் கண்மணி என்னை வெறுக்க மாட்டா, இருந்தாலும் அவள் பண்ணக்கூடிய சான்ஸ் நிறைய இருக்குது. அவள் இவ்வளோ தூரம் போயிருக்கான்னா கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணுவாள். அதனால் கண்மணிக்கிட்ட நான் விரும்புகிற விஷயத்த சொல்லிடணும், அதே மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு அன்பு. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுற, அன்போட அண்ணன் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது தண்டனை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மயூரியும் ஸ்வேதாவையும் யோசிக்கிறாரு. அதன்படி அவங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைங்க கூட சேர்ந்து யோசிக்கிறாரு. அதன்படி அவங்கள எல்லாரும் சேர்ந்து விழ வச்சிடுறாங்க. பயங்கரமாக விழுந்துடுறாங்க போயிட்டு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ பாவம் அம்மாவும் ரெண்டு பேருமே பாவம் அத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி குழந்தைங்கள்லாம் தூக்குறாங்க. உடனே சொல்கிறாங்க, யார் இதெல்லாம் பண்ணது, எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்றாங்க. உடனே நல்ல காலம், செம்ம அடிபட்டுச்சு, ஐயோ என்னால் முடியலையே அப்படி சொல்லிட்டு தவிக்கிறாங்க. இங்கே சிரிக்கிறாங்க குழந்தைங்களும் அன்போட அண்ணனும் சேர்ந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க. ஓ உங்களுக்குலாம் வேணும் தான், எப்படிலாம் அவங்கள அழ வச்சிருப்பேன், கண்மணியை இப்போ வரைக்கும் எதிரி எதிராக நினைக்கிற, உன்னை இருக்குது, உனக்கு நிறைய கொடுக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க.